வந்து கருத்து கணிப்பா இல்ல கருத்து திணிப்பான்னு எனக்கு வந்து தெரியல. நான் பொதுவா 5 எலெக்ஷனுக்கு நாங்க வந்து வேலை பார்த்திருக்கோம், பார்வையாளரா வேலை பார்த்திருக்கோம். எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா மாநிலங்களுக்கும் போய் நாங்க வேலை பார்த்திருக்கோம். ஆனா முன்னுக்கு பின் முரணாக இருக்கும். ஒரு கருத்து கணிப்பு வேற மாதிரி. ஆனா எல்லா கருத்து கணிப்பும் ஒரே மாதிரி வந்து திமுக வந்து மறுபடியும் வந்து ஆட்சி அமைக்கிறது பெருவாரியான வித்தியாசத்துல அவங்க வந்து பெரும்பான்மையோட வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. 2ஆம் இடத்துக்கு வந்து விஜயை வந்து ரொம்ப புஷ் பண்ணி தள்ளுறாங்க மேல. ஆனா உள்ளபடியே உங்களுக்கு ரிசல்ட் எப்படி வரும்னா 2ஆம் இடம் நிச்சயமாக அதிமுக தான் வரப்போகுது. ஆனா நிறைய இடங்களை விஜயை வந்து இவங்க வந்து மேல வந்து தூக்கி விடுறாங்க. சோ அது வந்து கருத்து கணிப்பு இல்ல, கருத்து திணிப்பா தான் பாக்குறேன். நிச்சயமாக திரு விஜய் அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு 8 to 10% அதிகபட்சம் 12% வந்து வாக்குகள் வந்து பிரிப்பார், வாங்குவார். அவர் கொடுத்த அசைன்மெண்ட் வந்து பிரிக்கிறது. ஆனா அவர் என்ன அங்க சின்ன டெக்னிக்கல் எரர் என்ன ஆயிடுச்சுன்னா, திமுக ஓட்டை பிரிக்க சொன்னாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா களத்துல போய் அதிமுக ஓட்டை வந்து இவங்க பிரிச்சுட்டு இருக்காங்க. சோ எந்த இடத்துலயும் வந்து இவங்க வந்து டெபாசிட் வாங்குறதுக்கான வழி கிடையாது, ஜெயிக்கிறதுக்கான வழியும் வந்து கிடையாது. ஓட்டு சதவீதம் வந்து பெரம்பூர்ல விஜய் ஜெயிப்பார்னு 100% தோல்வி. நீங்க வேணா நான் வேணா எழுதி தரேன், டிக்ளேர் பண்றேன். திருச்சி கிழக்குக்கும் அவர் வந்து போல, பெரம்பூருக்கும் வந்து போல, அவரே ஓட்டு கேட்கல. அதனாலதான் தைரியமா அவர் 2 இடத்துல கான்பிடென்டா 2 இடத்துல நிக்கிறவரு. மக்களுக்கே வந்து ஒரு தெளிவு இருக்கு. கண்டிப்பா இவர் வந்து பெரம்பூர்ல ஜெயிச்சாருன்னா அங்க கேன்சல் பண்ணுவாரு, இது வந்து ரிசைன் பண்ணுவாரு. இங்க ஜெயிச்சா அங்க ரிசைன். அதனால மக்கள் உனக்கு எதுக்கு அந்த கஷ்டத்தை நான் கொடுக்கணும், 2 இடத்துல நான் உன்னை தோக்கடிக்கிறேன்னு சொல்லிட்டு மக்கள் இன்னைக்கு தெளிவாக்காங்க. ரொம்ப குறைச்சு மதிப்பிடுறீங்க. குறைத்தெல்லாம் மதிப்பிடல, நீங்க ஓவர் கான்பிடென்ட்ல ஆடாதீங்கன்னு சொல்றோம் விஜய். ஏங்க பிரச்சாரத்துக்கே போலங்க.